பாவாடையில ஒரு சுருக்கு விழக்கூடாது. விழுந்துச்சுன்னா நான் 7 மலை இல்ல. யோ 7 மலை என்னையா 7 மலைன்னு? நான் பாவாடையில நாடா இல்லன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 7 மலை 8 மலைன்னு போயா. யோ முத்து, யாருப்பா இது முத்து சொத்துன்னுகிட்டு? நான் இந்த புடவைய துவைக்கும் போது கஞ்சி போட்டனா சொட்டு நீளம் போட்டனான்னு குழம்பி போய் இருக்கிறேன். போயா. அப்பா சாமி, கோத்து வாங்கும் போது யாரையா குறுக்கு பேசுறது? அடடடடடடா, பாவாடை புடவை ஜாக்கெட்டு. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஊரு மேட்டுக்குடியா ஸ்ரீரங்கமா? உம்மா 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 எதுக்கு அடுக்குமொழி போடுற ஒரு விவசாயம் இல்லையா? என்ன உம்மா கும்மா? அது சரி சார், எவனால சார் உங்க மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கிறது? எனக்கு போர் அடிக்குது. ஒரு கலகலப்பு இருக்கணும் தான் ஒரு கண்ணியை கூட்டி வந்து ஆடப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது தப்பா? அதுக்கா வேட்டி அவுத்து போட்டு ஆடுறதுக்கு இதென்ன சாமியார் படமா? போலீஸ் ஸ்டேஷன், இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. யாரா அந்த ஆண்டி? இவங்க இங்க வந்தா வாட்டர் வடிவேல் என்ன அடுக்கிறதுக்கு இடமில்ல கேட்ட இந்த அறையை திறந்து விட்டோம். எங்களுக்கு தெரியாம தண்ணி அடிக்கலான்னு பார்த்தா தடுத்து நிறுத்தணும். ஆனா தண்டிக்கல. இப்போ ஒரு உமாவை கூப்பிட்டு வந்து உம்மம்மா பண்ணலான்னு பாக்குறியா நீ? சார் என்ன சார் பேச்சு பேசுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனா பொம்பளை வர்றது இல்லையா? அவ யார் தெரியுமா? என்னுடைய காதலி. தன்னுடைய காதலை பார்க்க வந்திருக்கா. பேசாம 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க சார். ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். காதலா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா இது கள்ள காதலாச்சே. என்ன நாவ அடக்கி பேசுங்க. தனக்கு நாக்கு இருக்கின்ற ஆணவத்துல ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவலை என்னோட விட்டுக்க சொல்லிவிட்டா. அம்மா பால் வடியில மூஞ்சிய பாத்துக்கலாம் நீங்க? இல்லம்மா. அங்க பாருங்க எத்தனை லிட்டர் வடிதுன்னு. நிறைய வடிது. எனக்காக பெத்தவங்களே விட்டுட்டு வந்திருக்கா சார். உனக்காக பெத்தவங்களை விட்டுட்டு வரலமா, பெத்ததை விட்டுட்டு வந்திருக்குது. இது வரைக்கும் ஆண்டி 4 உங்க ஊர் பள்ளிக்கூடத்துல 10ஆம் கிளாஸ்ல சதாசிவன் ஒரு பையன் படிக்கிறானே, அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? ஏட்டு ஏகாம்பரம். அப்புறம் 8ஆம் கிளாஸ்ல சுப்புராஜன் ஒரு பையன் படிக்கிறானே, அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? இந்த டோரிக்கண்ணு குமரிமுத்து. அப்புறம் 5ஆம் கிளாஸ்ல ஒரே மாதிரி 2 பசங்க படிக்கிறாங்களே, ட்வின்ஸ். அதுக்கப்புறம் யாரு தெரியுமா? தாமோதரன், தி சப் இன்ஸ்பெக்டர். ஐயோ, நீங்க தப்பா சொல்றீங்க. ஏமா அவர் பேர் தாமோதரன் இல்லையா? தாமோதரன் தான், ஆனா சப் இன்ஸ்பெக்டர் இல்ல, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். ஏண்டி இதுலதான் இப்ப உனக்கு கௌரவ குறைச்சலா போச்சா? உனக்கு பிள்ளை இருக்கின்ற விஷயத்தை ஏண்டி முதல்ல நீ என்கிட்ட சொல்ல? என்னையா நீ கல்யாணம் ஆச்சான்னு கேட்ட, புள்ள இருக்கான்னு கேட்டியா? அது சரி. இது சரியே இல்ல. டேய், உன்னை இப்படியே விட்டா போலீஸ் ஸ்டேஷன் பிரசவ ஆஸ்பத்திரியா மாத்திடுவேன். போய வழியா. டேய் போடாங்க. சரியா யாகத்ரா? கெட் அவுட். யோ வாட்டர். 4 ஆம்பளை புள்ளைங்களா போயிடுச்சியா? பொம்பளை புள்ள ஒண்ணு வேணுயா? அதுக்கு என்ன அப்ப நான் சொல்றியா? போலீஸ்காரர் இருக்காரு பாக்குறீங்களா? போனாங்க. ஐட்டா 4 ஆம்பளை பசங்களும் குட்ட குட்டியா பிறந்துருச்சியா? உன்ன மாதிரி வளர்த்தியா ஒரு புள்ள வேணுயா? தப்பிச்சிட்டார். நான் பைரவமூர்த்தி ஆளுடா. ஏய் வாங்கடா போலாம்.
கதிர் இங்க எப்படி? இவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார். அப்படியா கான்ஸ்டபிள்? Yes, sir. இவரை பத்தியான டீடைல்ஸ் எல்லாம் இந்த அம்மாட்ட வாங்கி. ஓகே சார். ஹலோ அமுதா, நான் ஃபாத்திமா பேசுறேன். ஃபாத்திமா நீயா? ஒரு முக்கியமான விஷயம். நான் உன் கதிரை பார்த்தேன். என்ன? என் கதிர நீ பாத்தியா? ஆமா, இப்ப கதிர் என் வீட்டுல தான் இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பாவம், யாரோ அவரை அடிச்சு போட்டிருக்காங்க. யாரோ இல்ல, அவரை அடிச்சு போட்டது எங்க அப்பா ஆளுங்கதான். பாத்திமா, கதிர் எங்க இருக்காருன்னு தெரியாம நான் துடிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை சென்னையில உங்க வீட்டுல இருக்காருன்னு கேள்விப்பட்டதும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பாத்திமா, என் நிலைமை உனக்கு தெரியும். எப்படியாவது கதிரை காப்பாத்து ப்ளீஸ். ஐயா ஏண்டா வெட்டி பசங்களா, கதிரை வெட்டி போட்டுட்டு வாங்கடான்னு சொன்னா அவனை உயிரோட விட்டுட்டு வந்துட்டீங்களே. அவன் திரும்பி வந்தானா நம்ம அத்தனை பேரையும் தீர்த்து கட்டிடுவான். அவன் சென்னையில பாத்திமா வீட்டுல தான் இருக்கான். என் ஃப்ரெண்ட் ராகவனை கூட்டிட்டு நீங்க சென்னைக்கு போங்க. அவனை அங்கேயே ஒழிச்சு கட்டிட்டு வாங்க. ஏய் போங்கடா. அரே பாய், பாத்திமான்னு பேரு. இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச பொண்ணு. அவ அட்ரஸ் தெரியுமா? என்னம்மா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்டா? நம்ம ஊர்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கற வழக்கமே இல்லையாம்மா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்க அப்பாட்ட சொல்லுமா, தீர்த்து வச்சிருவாரு. இல்லன்னா அவர் ஆளே தீத்துருவாருமா. எனக்கு பிரச்சனையே எங்க அப்பா தான். அவர் மேல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். என்னம்மா இது, உங்க அப்பா மேலயே கம்ப்ளைண்டா? அது தப்பா போயிடுமா? முத ஒரு கேஸ் வந்திருக்கு. அது பைரவமூர்த்தி ஐயா மேல வந்திருக்கே சார். கம்ப்ளைண்ட் நீங்க எழுதுறீங்களா இல்ல நானே எழுதி தட்டுமா? இந்தாங்க, அவர் மேல உடனே ஆக்ஷன் எடுங்க. கம்ப்ளைண்ட் அடி கொடுக்கற? எல்லாம் போச்சியா? ஏதோ ஒரு வில்லங்க நடக்க போகுதியா? இந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் எங்க போய் தொலைஞ்சாரோ, எங்க தூங்கிட்டு இருக்காரோ? என்ன தைரியம் இருந்தா நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்ப. இது வரைக்கும் என்ன பத்தி எவனும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்ல. கொடுத்தவன் உயிரோடவும் இருந்தது இல்ல. இப்ப நீ கொடுத்திருக்க. உன்னை எவன் வந்து காப்பாத்துறான்னு பாக்குறேன். ஹலோ, என்ன ராஜா பாக்குற? மேஜரான பொண்ணை பூட்டி வச்சு பிடிக்காத மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நான் இந்த ஏரியாவுக்கு சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்த முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு தெரியுமா? உன் பொண்ணு. சங்க காலத்துல வீரத்தாய்மார்கள் தங்க பிள்ளைங்க கையில போர்வாளை கொடுத்து போருக்கு அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி இப்போ உன் பொண்ணு இந்த கம்ப்ளைண்ட்ங்கிற வாளை என் கையில கொடுத்திருக்கு. இந்த கத்தி உன் கழுத்துக்கு வந்திருக்கு. ஏண்டா போலீஸே அடிக்க வரையா நீ? சரி. ஏண்டா பைரவா, உன் ஆளுங்களுக்கு இந்த மரியாதையில நீ சொல்லி கொடுக்கறது இல்லையா? ஆமா, கோடு போட்டு அண்டர்வேர் தெரியற மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கழுத்துலயும் கையிலையும் தேர்வட மாதிரி செயின் போட்டு இருக்கிற உங்களுக்கு இவ்வளவு திமிரும் தராவட்டும் இருக்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்கிற இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு 6 புல்லட்டோட ரிவால்வர் வச்சுக்கிட்டு இருக்கிற, அதுவும் லைசன்ஸோட, எங்களுக்கு எவ்வளவு திமிரும் தராவட்டும் இருக்கு. பிரதாப், என்னடா சவுண்ட் விடுற? இந்த கம்ப்ளைண்ட் என் கைக்கு வர்ற வரைக்கும் தான் நீ இவன் மேல எவரெஸ்ட்கிறா. கம்ப்ளைண்ட் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு கழிவு நீர் வாய்க்கால். புரியல? சாக்கடை. ஏய், என்னையாட சாக்கடைங்கற? இது ஏன் ஏரியா. நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா? எங்களை என்ன எவராச்சும் வாடகைக்கு புடிச்சிட்டு வந்தானா? உலக உத்தமர் காந்தி, பகுத்தறிவு சிங்கம் தந்தை பெரியார், பண்பாடு போற்றும் தங்கம் பேரறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர், அடலேறு முத்துராமலிங்க தேவர், கர்ம வீரர் காமராசர், தன்மான தளபதி பட்டுக்கோட்டை அழகிரி, அந்த பரம்பரையில வந்தவன் தான்டா நானும். நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் தான், இந்த மண்ணின் மைந்தன். அத ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா போலாம். கம் ஆன். டேய், வெட்டுங்கடா அவனை. என்னங்கடா புல்லட் குறி தவறடிச்சேன்னு பாக்குறீங்களா? நான் ரைபிள் ஷூட்டிங்ல கோல்டு மெடல் வாங்கி அந்த கோட்டால உத்தியோகம் வாங்கினவன். ஆனா நான் எப்பவுமே ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுப்பேன். அதான் இது. ஒரிஜினல் கோல்டு மெடல் ஸ்டெப்னு காட்டுமா? அதுமா கண்ணு. இனிமே எந்த பயிலும் கிட்ட வர மாட்டா. ஆமா போலாம்.
பாக்குறீங்க? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் பிடிக்கப்படாதுங்கிற சட்டம் இருக்குது. அது எங்களுக்கு தெரியும். இது தம் அடிக்கிறதுக்காக இல்ல. ரவுஸ் கண்ணா ரவுஸ். நான் இந்த லைட் அமுக்கிறதுக்கு பாம் படிச்சதுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைங்க. எல்லாம் இந்த ஆளோட வேலை. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா இவரு 100 அடி எடுத்து வைக்கும். நீங்க கையில அருவாளை தூக்குனா இவரு பாம தூக்குவார். ஏன்னா இவர் உங்களுக்கு எல்லாம் லீடரா இருந்தவராச்சா. அதனாலதான் சச்சின் டெண்டுல்கர் சிக்ஸர் அடிச்ச மாதிரி ஜீப்பு கொப்புன்னு மேல பறந்தது. எல்லாம் கண்ணி வெடி. இந்த கண்ணியை கைப்பிடிக்கிறதுக்காக இவர் வச்ச வெடி. என்னவா பண்றது? அவர் ரியல் ஹீரோ. அவர் ஹீரோ ஆக்குனதே நீங்க தான். அப்புறம் நம்மள லூக்குட்ட நான் என்ன பண்றது? இது வரப்பா ஹீரோ. ஓ ஹீரோயினை உன் கூட சேர்த்து வச்சிட்டேன். இவளை கூட்டிக்கிட்டு போய் மம்மி செல்லம்மா டாடி செல்லம்மான்னு பாட்டு பாடி டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த செல்லத்தை மம்மி ஆக்குற வழி பாரு. குட் லக். தேங்க்யூ சார். ஓகேமா. ஏங்கண்ணே சுடிதாரா ஜீன்ஸோ போட்டு வந்திருந்தா அப்படி ஸ்டைலா தாண்டுகால் போட்டு உட்காந்துக்கலாம்ல. சரி போங்க. வரேன் சார். தமிழ்நாட்டு தமிழ்ச்சியே சேலை உடுத்த தயங்குறேன்னு பெண்ணடிமைத்தனமா பாட்டு பாட்டு இவனுக்கு மட்டும் ஜீன்ஸும் பேண்ட் போட்டுக்கானுங்க. ஆம்பளைகளுக்கு தமிழ் பண்பாடு இல்லையாக்கு? வணக்கங்க கஜபதி. சபாஷ், பிரமாதம், சூப்பர். பின்னிட்டீங்க போங்க. அசத்தி முட்டிக்க. நேத்து வரைக்கும் ஊம சாமியா இருந்தீங்க, இன்னைக்கு உல்டா சாமி ஆயிட்டீங்க. 8 பட்டி உங்க சாதி எட்டிடுச்சுல. 8 பட்டிக்கு ஏன் சேதி எட்டுறதுக்கு நான் சாமியார் படம் வச்சிருந்தேனா? இல்ல அங்க தரிசனத்துக்கு வர பொண்ணுங்க கைய புடிச்சு தலைவன்னா, இல்ல கஞ்சா கடத்தனா? அப்படி இல்லாம நாங்க எல்லாரும் சேர்த்து சிவகாசி வரைக்கும் போய் பட்டாசு விட்ட மாதிரி கேக்குறியா? ஏங்க அத சொல்ல வரலங்க. என் எதிரி பைரவமூர்த்தி போடையில பிடிச்சு ஒரே போட்டு போட்டீங்களா? அத சொல்ல வந்தேன். அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல. எப்படி வாயா வாயா. ஐயா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் ஜீப்ல பாம்பு வச்சேன். அவன் பொண்டாட்டி டிரைவர் காலி. அவன் எஸ்கேப். அட இப்பங்க சமீபம் 3 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல பாம்பு வச்சேன். அத்தனை பையனும் காலி. ஆனா இவன் எஸ்கேப். நோ நோ நம்ப மாட்டேன். இப்படி ஒரு பால்வடிய முகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாரமான காரியத்தை பண்ணேன்னு சொன்னா எப்படிங்க நம்புறது? நீங்க உங்களுடைய வில்லன் இமேஜ் பில்டப் பண்றதுக்காக இந்த மாதிரி ரீல் விடுறீங்க. சத்தியமா சொல்றேங்க, 4 மாச குழந்தைக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்னசென்ட் பேச நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அட யாருங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டேன்றீங்க. என் பேசங்க இப்படி. என் பேச வேற. டேய் சொல்லுங்கடா. நான் நம்ப மாட்டேன். என்ன இருங்க, என் கைப்பட எழுதி கொடுத்தா நம்புவீங்களா? அதாங்க. யோ சீக்கிரம் போய் பேப்பர் பண்ண கூட போய். உயிர் எழுதுற மாதிரி நச்சுன்னு எழுதுங்க சார். எதையும் விட்டுறாம எழுதுங்க சார். என்ன சார் சந்தேகப்படுறீங்க? சார் வேணாம் சார், நான் கையெழுத்து மட்டும் போறேன் சார். மிச்சம் நீங்க எழுதிங்க சார். எனக்கு தேவை நீங்க நம்பணும் சார். டேய் சொல்லுங்களேடா. சார் ஒரு கையெழுத்து போதுமா சார்? போடுங்க. கா ஜா பதி கச்சபதி. இந்தாங்க சார். உண்மையிலே நீங்க பெரிய மனுஷன் சார். பொதுவா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க அத பண்ணாங்க இத பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா நீங்க நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் எழுதி கொடுக்குறீங்க பாருங்க. நீங்க உண்மையிலே பெரிய ஆள் சார். சார் ஆள்தான் இப்படி. என் டைப்பே வேற. ஆனா நான் எப்படி டைப்னா ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுப்பேன். இனிமே இந்த ஊர்ல நீ யாரையாவது லேசா ஒரு தட்டு தட்டினா கூட உன்னை போட்டு தள்ளிட்டு என்கவுண்டர்னு சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணி. என்ன சார் திடீர்னு ரூட்டை மாத்துறீங்க? உன் ரூட் இருந்தா போ சார். என் அடியாளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. ஆமா பெரிய விஞ்ஞானிங்க. 4 நாள் கொடுத்தா உங்ககிட்ட இருக்க போறேன், 8 நாள் கொடுத்தா என்கிட்ட வந்து போறேன். மூடிட்டு போடா. டேய் போடா. போடாங்கற போடா. இருக்கு போடா. சார் என்ன சார் இது? குற்றவாளியே வந்து குத்தத்தை ஒத்துக்கிட்டான். அவனை உள்ள பிடிச்சு போடாம வெளியே போட்டுட்டீங்களா சார்? ஆட்டை வெளியே மேய விடுறத அதை அடிச்சு பிரியாணி போடுறதுக்காக. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். கொஞ்ச நாள் பொறு, புரியும். ஓஹோ. கதிர் என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்துருச்சு. பங்கு பக்கத்துல இருக்கு. நான் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க இரு. அமுதா, அமுதா. டேய் எங்கடா அமுதா? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குறியா? என் மகளை கடத்திட்டு போனது நீதான்டா. வாழ வைக்கிறதுக்காக நான் அவளை கூட்டிட்டு போனேன். ஆனா உன் ஆளுங்க அவளை சாகடிக்கிறதுக்காக கடத்திட்டு வந்திருக்காங்க. மரியாதையா சொல்லு. எங்கடா அமுதா? சபாஷ், நல்லா இருக்கியா நியாயம்?
கை கட்டி நினைவா கழுத்தா பிடிக்கிறான், அதிகாரம் பண்ணவன் அடங்கி நிக்கிறான். சூப்பர் சீன். டேய் கஜபதி, டேய், சே, சே, சே. கத்தி எடுக்கிறவன்ட்ட போய் கத்தி பேச ஜெயிச்சிருவியா? நீ என்கிட்ட தோத்துட்ட. எப்படி கேக்குறியா? இப்போ உன் பொண்ணு ஏன் கஸ்டடியிலையா? அது எங்க ஆளுங்க கருத்துனானுங்க. டேய், 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 ரொம்ப சவுண்ட் விடாதடா. இங்க நீ சவுண்ட் விட்டேன்னு வச்சுக்க, அங்க அமுதாவோட சவுண்ட் அடங்கிரும். அப்புறம் பணத்தை கூட நீ பார்க்க முடியாது. அது டேய், நாங்க ஏதோ பெரிய மனுஷங்க வெட்டிக்குவோம் ஒட்டிக்குவோம், ஏன் சம்பந்தம் கூட பண்ணிக்குவோம். இவன் எவன்டா சம்மதம் இல்லாம வாடா. டேய், வாடா. பைரவா, இருக்கட்டும் இருக்கட்டும். என் பையனுக்கு உன் பொண்ணு அமுதாவை கட்டி வைக்கதாயா கடத்தின்னு வந்ததே. சம்பந்தத்துக்கு சம்மதம் தானே? என்ன யோசிக்கிற? நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்னு யோசிக்கிறேன். அட, பு. நீங்களா பெரிய மனுஷனுங்க. இத்தனை நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதி கட்டணும்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க. இப்ப சம்மந்தம் பேசுறீங்களா? மானம் கிட்டவனுங்க. என்னடா சொன்ன? சம்மந்தே, அவசரப்பட்டு அடிச்சு கொன்றாத. அங்க என் பையன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும், இங்க இவனுக்கு சமாதி கட்டணும். ஆம்படுதே. டேய், அவனை இழுத்துட்டு போங்கடா. ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. எதுக்குடா? நீங்களும் பைரவமூர்த்தி ஐயாவும் ராசி ஆயிட்டீங்கல்ல. இனிமே வெட்டு இல்ல, குத்து இல்ல, கோத்து இல்ல, கேஸ் இல்ல. ஏன் இதுக்கு கூட வேலை இல்ல. என்ன சொன்ன? இனிமே இதுக்கு வேலை இல்லைன்னு சொன்ன ஐயா. உனக்கு இனி வேலை இல்லடா. வெட்டு குத்து இருந்தா தானா உனக்கு எலும்பு துண்டு கிடைக்கும். எங்க சண்டை எப்பவுமே ஓயாதுடா. அப்பா, கல்யாணம் சொன்னீங்களப்பா. அடியாளுங்க தான் அடி முட்டாளா இருப்பானுங்க பார்த்தா உனக்கு மாட அறிவு இல்லாம போச்சு. கல்யாணம் எதுக்கு தெரியுமா சொன்ன? அப்பதான் கதிர் பைரவமூர்த்தியை வெட்டுவான், இல்ல பைரவமூர்த்தி கதிரை வெட்டுவான். எப்படியோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டா சரி, நாமளும் சந்தோஷமா இருப்போம். ஐயா, நீங்க செஞ்சது சரியில்லையா? என்ன இருந்தாலும் அந்த கஜபதியோட நாம சமாதானமா போயிருக்க கூடாது ஐயா. இது சமாதானம் இல்லடா, சாமர்த்தியம். அமுதா இப்ப கஜபதி வீட்டுல இருக்கா. என் மக என்னோட வந்து சேரணும், கதிரையும் கஜபதியும் ஒரே நேரத்துல ஒழிக்கணும். அதுக்குதான் இந்த கல்யாண சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஐயா, நீங்க ரொம்ப தந்திரமான ஆளியா. என்ன எதுக்கா சார் லீவ் எடுக்க சொல்றீங்க? சொல்றது நான் இல்ல மேன், ரூல்ஸ். என்ன சார் பொல்லாத ரூல்ஸ்? சார் நான் ஒழுங்கா இருக்கிறேன் சார். நான் லீவ் எடுக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்ல. எனக்கு வயசு 46, ஹைட்டு 6 அடி 2 கிலோ, ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் 90 கிலோ. ஒரு நிமிஷத்துக்கு என் இதயம் 72 தடவை துடிக்குது, 76 தடவை மூச்சு எடுத்து விடுறேன். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் எதுவுமே கிடையாது சார். அவளை ஏன் சார் ஒரு தலைவலி கூட மத்த இல்ல சார். யோ, உன் உடம்ப பத்தி யாருமே கேட்டது? நீ லீவ்ல போற இல்ல? இல்ல நீங்க லீவ் எடுத்துக்குவீங்களா சார்? எனக்கு வீடே இல்ல சார். நான் லீவ் எடுத்துட்டு போய் எங்க பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிறதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ லீவ்ல போகல சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இதை நான் சஸ்பெண்ட் பண்ணணும் தான் சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி சார், நான் லீவ் எடுக்க மாட்டேன். ஓகே, சஸ்பென்ஷன் ஆர்டர் வரும், ரெடியா இரு. சார், என்ன சார் இது? தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்பதான் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், இப்ப போய் சஸ்பெண்டுக்குறாங்களே சார். இந்த நாட்டுல என்ன கூத்து வேணாலும் நடக்கியா? ஐயா, ஐயா, குடோன்ல அடைச்சு வச்சிருந்தமே கதிர், அவன் நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டாயா. என்னது? கதிரே தப்பிச்சிட்டானா? அட உடப்பா, அவன் எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு தானே வந்தாவனா? ஏன்னா உன் பொண்ணு என் வீட்டுல இருக்கு. ஆமா 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 ஆமா, வர்றவன் எப்படி திரும்ப போறது இல்ல, அவன் சமாதி என் வீட்டுல. ஐயா, ஓகே ஓகே. ஐயா, அந்த அமுதா தப்பிச்சிட்டா ஐயா. என்னது? அமுதா தப்பிச்சிட்டாளா? எல்லா இடத்துல போய் தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கிடைக்கல ஐயா. தண்டை சோறுங்களா? என்னடா விளையாட்டா காட்டுறீங்க? அங்க அவனை காணோம், இங்க இவனை காணோம். அந்த 20 இந்த 18 தூக்கிட்டு போச்சா, இல்ல இந்த 18 அந்த 20 இழுத்துட்டு போச்சா? சொல்லி தொலைங்களா? ஏழ்றீங்களா? டாய், உடனே கிளம்புங்க. வந்த அந்த 2 பேரோட தான் வரணும். போங்க. ஹலோ கண்ணு, வைரவமூர்த்தி, நான் தான்மா காக்கி சட்டை போட்ட மச்சான் பேசுறேன். உன் வீட்டுல இருந்து தூக்குன பார்ட்டிய எங்க வச்சிருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? பீச்சில இருந்து தூக்குன கண்ணகி சிலைய எப்படி மியூசியத்துக்கு பின்னாடி வச்சிருக்கமோ அதே மாதிரி உன் வீட்டுல இருந்து தூக்குன ஹீரோயினை ஹீரோ கூட ஜாயின் பண்ணி கண்ணகி கோயிலுக்கு முன்னாடி வச்சிருக்க. முடிஞ்சா புடிச்சுக்க.
என்ன சார் மேட்டரை நீங்களே லீக் அவுட் பண்றீங்க? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. நீங்க எதை போட்டீங்க எதை வாங்க போறீங்க ஒண்ணுமே புரியல சார். புரியாம இருக்கனால தான் நீ என்ன கான்ஸ்டபிளாவே இருக்க. ஐயோ ரொல்ல பேசல டியூட்டியை மறந்துட்டு பாரு. யோ இந்த கதிரி அமராவியை காப்பாத்துறேன், வாங்க போலாம். என்னய்யா இது, இவரே காட்டி கொடுக்கறாரு, இவரே காப்பாத்த போறேங்கிறாரு. எனக்கு ஒண்ணும் புரியலையா. என்ன சார் இது, ஃபைட் லொகேஷனுக்கு போலான்னு பாதியிலே நிறுத்திட்டீங்க. யோ இந்த ஹோட்டல்ல பிரியாணி பிரமாதமா இருக்குன்னு சொன்னாங்க, செக் பண்ணிட்டு போயிடலாம். சார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆயிட்டீங்களே. அங்கங்க அவன் தலைய வெட்டிக்கிட்டு இருக்கான், இங்க பிரியாணியை வெட்டுங்கிறீங்களே. கண்ணு சிரிப்பு வந்தா சிரிச்சிடணும், அழுக வந்தா அழுதுறணும், கோவம் வந்தா புடிச்ச ஒரு 4 பேர் சாத்திடணும். அதே மாதிரி பசி வந்தா ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிடணும். கமான். அவ கையை விடுறா, இல்ல உன் கை இருக்காது. ஏயா அவன் தான் உன்னை மதிக்கலன்னு பார்த்தா உன் பொண்ணு கூட மதிக்கல. அவங்க 2 பேரையும் வெட்டி என்ன சார் உங்களுக்கு? வெட்டுங்கடா. வெட்டணுமா? வெட்டுனா வெட்டுறதும் குத்துனா குத்துறதும் நேத்து வரையும் நடந்த விஷயம். ஆனா இன்னைக்கு கதையை மாறி போச்சு. இனி நாங்க கிணறு வெட்டுவோம், வாக்கியா வெட்டுவோம், ஆனா மனுஷங்களை வெட்டவே மாட்டோம். என்னடா முடிக்கிறீங்க? இவங்க 2 பேரும் தப்பிக்க வச்சது நாங்க தான். உங்க 2 பேரும் இங்க வர வச்சது இவங்களை வெட்டதுக்கு இல்ல, உங்க கண்ணு முன்னாடி இவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்தி காட்டுறதுக்கு தான். என்ன இது, கதிர் தான் உனக்கு மாப்பிள்ளைட்டான்னு பார்த்தா உங்ககிட்ட கை கட்டி வேலை செய்யும் அத்தனை பேருமா மாப்பிள்ளைட்டானுங்க. ரொம்ப முறைக்காதடி. உன் ஆளுங்களை மாதிரி ஆளுங்க நன்றி கேட்டவனுங்க இல்ல. நன்றி நான் என்னன்னு காட்டுறேன் பாரு. போய் அவன் தலையெடுத்து என்னடா ஆச்சு உங்களுக்கு? புத்தி வந்துருச்சு. அப்படின்னா நீங்க அவங்கள ஒண்ணாயிட்டீங்களா? ஏன் நாங்க ஒண்ணா சேரக்கூடாதா? நீங்க 2 பேரும் ஒட்டி வரவாடணும், நாங்க மட்டும் வெட்டிக்கணுமா? டேய் நீ சும்மாடா. கவர் அவன் பேச்ச நம்பாதீங்க. நீங்களா ஏன் ஜாதிடா? ஏன் ஜாதி இல்ல, நாங்கெல்லாம் ஏழை ஜாதி. டேய் 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 உங்களெல்லாம் என் கூட பிறந்தவங்களா குடும்பமா நினைச்சேடா. இல்ல, உங்களுக்கு காவல் காக்கிற நாய்களா தான் எங்களை நினைச்சீங்க. அட பாவிகளா, நீங்க கேட்டப்பலாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு பசிச்சப்பலாம் முட்டை பிரியாணி கோழி பிரியாணி அண்டடவை ஆக்கி போட்டுருக்கீங்களா? பிரியாணி என்ன ஃப்ரீயாவா வாங்கி கொடுத்த? நாங்க செஞ்ச வேலைக்கு கூலி கொடுத்த. அப்படி போடியா. இனிமே இவனுங்களை பார்த்து நாம எதுக்கு பயப்படணும்? டேய் என்னடி சொன்ன? அடியோன்னு சொன்ன நாக்கு இழுத்த வச்சு அறுத்துருவேன். என் புருஷனை திருந்தி வாழ விடுன்னு உன்கிட்ட கெஞ்சினேன். தேவன் கிட்ட வேண்ட மாதிரி உன்கிட்ட மண்டியிட்டு கதறல. கேட்டியாடாடி? அநியாயமா என் புருஷனை கொன்னுட்டியடா. அவங்க மேல கைய வச்சா அடுத்த நிமிஷம் உன் கை தரையில கிடக்கும். டேய் என்னடா ஆளாளுக்கு மிரட்டுறீங்க? அருவாவை எடுத்த ஒருத்தனுக்கும் தலை இருக்காது. யோ எங்க வெட்டு பார்க்கலாம். சும்மா மீசை கொஞ்சம் பெருசா வச்சுக்கிட்டா நீ ஒண்ணு வீரம் கிடையாது. சவுண்ட் கொடுத்து பிரயோஜனம் இல்லடா. நீ உண்மையிலேயே வீரனா இருந்தா அந்த அருவா எடுத்துட்டு ஒண்டி கொண்டி வந்து நில்லு பார்க்கலாம். இத்தனை நாளா ஊர் ஜனங்க உங்களை பார்த்து பயந்தாங்களே, எதுக்காக? உங்க வீரத்தை பார்த்தா இல்லடா, உங்க பின்னாடி வந்த எங்களை பார்த்து, எங்க அருவாளை பார்த்து. உங்களுக்கு குனிஞ்சு குனிஞ்சு கூல கும்பிடு போட்டாங்களே, அது உங்க முகத்தை பார்த்து இல்லடா, எங்க பலத்தை பார்த்து. டவுனுக்கு போறதுக்கு நாங்க வேணும், கடைக்கு போறதுக்கு நாங்க வேணும், வயலுக்கு போறதுக்கு கூட நாங்க வேணும்.
அவ்வளவு ஏன் உங்க பொண்டாட்டிங்களோட நீங்க குடும்பம் நடத்துறதுக்கு கதவுக்கு பின்னாடி நாங்க காவல் நிக்கணும். ப்பு! இதெல்லாம் ஒரு பொழப்பு, இதுக்கு பேர் வீரம். பெத்தவங்களை விட பொண்டாட்டி பிள்ளைங்களை விட நீங்க தான் பெருசுன்னு நினைச்சு வெறி பிடிச்ச மாதிரி அடுத்தவங்க தலையை அவங்க காலடியில வெட்டி போட்டோம். ஆனா நீங்க ஜாதிங்கிற பேர்ல சாம்ராஜ்யம் நடத்திட்டு இருக்கீங்க. அந்த ஜாதியே வேண்டாம் சொன்ன ஐயன் வள்ளுவனை, போதி மரத்து புத்தரை, அவங்க சொன்ன சமத்துவ கொள்கைகளை, விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார கடல்ல தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்ட உங்களுக்கு எங்களை பிரிச்சு பேச என்ன யோகிதை இருக்கு? டேய், அவன் உன்னை கொல்லாம காப்பாத்தினது நாங்க, நீ அவனை கொல்லாம காப்பாத்தினதும் நாங்க. இதுல போனது எங்காலுங்க உயிர். உன் உயிர் எடுக்கணும்னு அவனும், அவன் உயிர் எடுக்கணும் நீயும் இத்தனை நாளா என்னென்ன சவால் விட்டுருக்கீங்க. இப்ப காட்டுங்கடா உங்க வீரத்தை. இந்த மண்ணுல பிறந்த கண்ணுல நெருப்பு தெரிக்கணும், எதிரியில கண்ட இடத்துல கண்டம் தூரம் விட்டுடுன்னு எங்களுக்கு உசு பேத்துறீங்கல்ல. எங்க உங்க வீரத்தையும் ரோசத்தையும் ஒருத்தட்ட ஒருத்தர் காட்டிக்கங்க பாப்போம். இனி உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கணும். பைரவ மூர்த்தியா இல்ல கஜபதியா? ஒருத்தன் வாழணும், ஒருத்தன் சாகணும். அது யாரு? நீங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிக்கங்க. ஆனா மவனை இங்கிருந்து ரெண்டு பேரும் ஓடி போகணும்னு மட்டும் நினைச்சீங்க, ஏய் போட்டு தள்ளிடுவோம். அதே இப்பதான்டா நீ சரியான ஆம்பளை. வெட்ரா கஜபதிய. ஐயோ, என்னையா பைரவமூர்த்திக்கு இருக்கிற ரோஷம் உனக்கு இல்லையா? அவன் அருவா எடுத்தத பார்த்த பொம்பளை எனக்கே ரத்தம் கொதிக்குது, ஆம்பளை உனக்கு கொதிக்கல? ஏய், இல்லன்னா சொல்லு, வாளியில நீ மாட்டிக்க, அருவாளை நான் எடுக்கிறேன். என்னடி சொல்ல? சபாஷ். கஜபதி என்ன நினைச்சீங்க? இனி பைரவமூர்த்தி கதி அதோ கதிதான். வழிவிடு வழிவிடுப்பா, கண்டிப்பா. யோ, எஸ் சார். நான் என்ன ஒண்ணுமே சொல்லியா? இப்ப சொல்லுங்க சார். எப்பவுமே போலீஸ்கார லேட்டா வருவான், நம்ம மேல தப்பு கண்டுபிடிப்பாங்களா? இப்ப நம்ம லேட்டா வந்ததுனால தான் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. நம்ம சீக்கிரமே வந்திருந்தோம்னு வச்சுக்குவேன், இவங்க சாவ நம்ம தடுத்து நிறுத்தி இருக்கணும். அப்ப இவனுக்கு இன்னும் ரொம்ப நாள் உயிரோடு இருந்து இந்த ஊரை கெடுத்திருப்பானுங்க. லேட்டா வரதுக்காத்தா இடையில இந்த பிரியாணி பிரேக். சார், நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட் சார். இது தெரியாம பாதி பிரியாணிய வச்சிட்டு வந்துட்டனே.
இங்க அமைதிக்காக ஒரு பெரிய வேள்வியை நடந்திருக்குது. என்ன விசேஷம்னா இந்த வேள்வியை நடத்துனத பலியாடுக்குதான். அதை விட என்ன பெரிய விசேஷம்னா இந்த வேள்வியில பலி ஆனது இத்தனை நாளா அந்த ஆடுகளை பலி கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த மிருகம் தான். இது வரைக்கும் மத்தவங்களுக்காக ஒருத்தர் வெட்டிக்கிட்டு நீங்க செத்துக்கிட்டு இருந்தீங்க. இனிமே உங்களுக்காக நீங்க வாழணும். இந்த மண்ணின் மைந்தர்களா இருக்கணும். வாழ்த்துக்கள் சார். ஓ சாரிமா, உன் ஆளு இதுல ரொம்ப விவரமா இருப்பானுங்களே. ஏயா இதுக்கு மேல நம்மளுக்கு இங்க ஏதாச்சும் வேலை இருக்குது? இல்ல சார். வாங்க போய் டியூட்டி பார்க்கலாம். இதுக்கு மேல என்ன சார் டியூட்டி? அதத்தான் நான் நல்லா பண்ணுவேனே. ஊரே திருந்து போது நான் மட்டும் நான் பெரிய பாய். இதான் சரி. பிள்ளைய புதைக்கிற மாதிரி புதைக்கிறனே.